இயேசுவே நன்றி. ஹalleluya. praise the lord, praise Jesus. thank you Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும், விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்தும் ஆண்டவரே. பைண்ட் காஸ்ட் எவ்ரி அன்க்ளீன் ஸ்பிரிட் எல்லா சுதாபிகளும் கட்டி நிர்மலமாக்கப்படுத்தும் ஆண்டவரே. சமாதானத்தின் ஆவி ஊடுருவி செல்லட்டும். Receive the peace of Christ in the mighty name of Jesus we pray. Amen. The Mary intercede for us. Hail Mary, full of grace. The Lord is with thee. Blessed are you amongst women. Blessed is the fruit of thy womb, Jesus. Holy Mary, Mother of God, pray for us sinners, now and at the hour of our death. Amen. இன்னைக்கு ஒரு 127வது சங்கீர்த்தனத்துல இருக்கிறோம். முக்கியமா இன்னைக்கு இது முதல் வசனத்தை மட்டும், முதல்ல இருக்கிற முதல் பகுதி மட்டும் கூட வாசா கூட போதும். ஆண்டவர் வீட்டை 127வது சங்கீர்த்தனம் 1வது வசனம், ஆண்டவர் வீட்டை கெட்டி எழுப்பல அப்படின்னா கெட்டுவோரின் உழைப்பு வீணாகும். வாசிக்கிறீங்களா? 27:1. ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் அதை கட்டுவோரின் உழைப்பு வீணாகும். ஆண்டவரே நகரை காக்கவில்லை எனில் காவலர்கள் விழித்திருப்பதும் வீணாகும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். முதல் பகுதி, ஆண்டவர் வீட்டை கட்டி எழுப்பணும். அதோட அர்த்தம் என்ன? அவர் வார்த்தையின்படி அவர் என்ன வெளிப்படுத்தி இருக்கின்றாரோ அவரோட விருப்பத்தின்படி நம்ம வீட்டை கட்டி எழுப்பும் போது நம்ம மகிழ்ச்சிக்காக கிடையாது, அவரோட மகிழ்ச்சிக்காக, அவரோட திருவுளத்திற்கு ஏற்றபடி நம்ம வீட்டை கட்டி எழுப்பும் போது நமக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும். இல்லைன்னா அது சுக்குநூறா போற ஒரு காரணம், மிகப்பெரிய காரணம் இதனாலதான். ஒன்னாவது விஷயம், நம்ம இன்னைக்கு கற்றுக்கொள்ள போக வேண்டிய ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம், அடித்தளமான ஒரு விஷயம் அப்படி என்னன்னு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கல்யாணம் அப்படின்றது நம்ம பல பேர் இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சந்தோஷமா இருக்கிறதுக்காக ஒரு ரொமான்ஸ் தான் அதிகமா இருக்கும். ஒரு சமூகத்துல ஒரு நிலையில வந்துட்டோம் அப்படின்றது காட்டிக்கிறதுக்காக கிடையாது, ஒரு நம்ம சந்தோஷத்திற்காக கிடையாது. அது ஒரு நோக்கம் என்ன? ஆண்டவரோட கடவுளோட ஒரு சில குணாதிசயங்களை, அன்பு, மூவரு தேவன், அவங்களுக்குள்ள இருக்கின்ற ஒரு பார்ட்னர்ஷிப், ஒரு உறவை காட்டுவதற்கு நம்ம தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26 28 நம் சாயலில் மனிதனை நம்ம படைப்போம் அப்படின்னு சொல்லுவோம். அவர் ஒரு உருவில் நம்ம படைக்கப்படுகின்றோம். இதை ஆளுகை செய்வதற்காக அவர் ஆசீர்வதிக்கின்றார். ஒரு ஆசீர்வாதத்தையும் கொடுத்து, தொடக்க நூல் 1வது அதிகாரம் 26 28 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? அப்பொழுது கடவுள், மானிடரை நம் உருவிலும் நம் சாயலிலும் உண்டாக்குவோம். அவர்கள் கடல் மீன்களையும் வானத்து பறவைகளையும் கால்நடைகளையும் மண்ணுலகம் முழுவதையும் நிலத்தில் ஊர்வன யாவற்றையும் ஆளட்டும் என்றார். கடவுள் தம் உருவில் மானிடரை படைத்தார். கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். கடவுள் அவர்களுக்கு ஆசி வழங்கி, பலுகி பெருகி மண்ணுலகை நிரப்புங்கள், அதை உங்கள் ஆற்றலுக்கு உட்படுத்துங்கள், கடல் மீன்கள் வானத்து பறவைகள் நிலத்தில் ஊர்ந்து உயிர் வாழ்வன அனைத்தையும் ஆளுங்கள் என்றார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். அது ஒரு நோக்கம் இருக்கின்றது. இந்த பலுகி பெருகணும் அப்படின்ற ஒரு ஆசீர்வாதம், அது ஒரு முக்கியமான நோக்கம். அதை பத்தி முக்கியமா அடுத்த வாரம் நம்ம அதை சிந்திப்போம். ஆனா முதல் நோக்கம் அப்படின்றது ஒரு பொறுப்பை ஆதாமுக்கு கொடுக்கிறாரு. இந்த ஏதன் தோட்டத்தை நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. அந்த ஒரு பொறுப்பை மற்ற கடவுளோட அன்பை நம்ம பிரதிபலிப்பதற்கும், அந்த உறவு மூவரு தேவன் நம் சாயலில் நம்ம படைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. அந்த அந்த சாயலில் படைக்கப்பட்டிருக்கின்ற ஒவ்வொருத்தரும் அவரோட அன்பை பிரதிபலிப்பதற்கு எபேசியர் 5வது அதிகாரம் 31 32 ஒரே சரீரமாக மாறுகின்றோம். அது ஒரு தூய்மையான ஒரு புனிதமான ஒரு விஷயம் அப்படின்றது பல பேர் இந்த விதத்துல சிந்திப்பது கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் அந்த உடன்படிக்கைக்கு அந்த ஒப்பான ஒரு விஷயம். இது ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் கிடையாது.
எபேசியர் 5வது அதிகாரம் 31 32 வாசிக்கிறீங்களா? இதனால் கணவர் தம் தாய் தந்தையை விட்டுவிட்டு தம் மனைவியுடன் ஒன்றித்திருப்பார், இருவரும் ஒரே உடலாய் இருப்பார் என மறைநூல் கூறுகிறது. இதில் அடங்கி உள்ள மறைபொருள் பெரிது. இது திருச்சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் பொருந்துவதாக கொள்கிறேன். ஆமென். இன்னும் ஆழமாக தெளிவாக நம்ம புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடியே ஒரு நிறைவான ஒரு மனிதனாக இருக்கணும். பல பேர் கல்யாணம் பண்றதுக்கு எதுக்காக கல்யாணம் பண்றாங்க அப்படின்னா, எனக்கு தனிமையா இருக்கு அப்படின்றதுக்காக கல்யாணம் பண்றாங்க. எனக்கு தனிமையா இருக்கு உள்ள ஒரு அன்பின் ஒரு ஏக்கத்தினால, இந்த ஏக்கங்கள்னால அவங்க கல்யாணம் பண்றாங்க. இந்த சமூகத்துல பல பேர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த சமூகத்துல பல பேர் வாழ்றது அந்த மாதிரி தான் வாழ்றாங்க, இல்லைன்னு சொல்லல. ஆனா நம்ம கல்யாணம் பண்றது நம்மளை கம்ப்ளீட் பண்றதுக்காக இருக்கக்கூடாது. எனக்கு தனிமையா இருக்கு, எனக்கு யாரும் இல்லை, எனக்கு என்னை புரிஞ்சுக்கிறதுக்கு யாராவது வேணும் அப்படின்றதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. நம்ம மற்றவர்களை பணிவிடை செய்வதற்காக, நமக்குள்ள ஒரு முதல்ல நமக்காக கடவுள் நம்மளை எதுக்காக படைத்தார் அப்படின்ற ஒரு புரிதலுக்கு நம்ம வரணும். முதல் விஷயம், கடவுளோட ஒரு ஒன்றிப்பு இருக்கணும். நம்ம ஒரு கடவுளோட ஒரு முழுமைக்கு வரணும். அந்த மாதிரி வருவது நம்ம இல்ல, வர்றது கிடையாது. அதனாலதான் முதல் பிரச்சனையே அதுதான். சாங் ஆஃப் சாலமன் இனிமை மிக பாடல்கள் 2வது அதிகாரத்தில் 7வது வசனம், அந்த நேரம் ஆவதற்கு முன்னாடி இந்த அன்பை நம்ம இது படுத்தக்கூடாது. சாங் ஆஃப் சாலமன் 2வது அதிகாரத்துல 7வது வசனம் வாசிக்கிறீங்களா? சாங் ஆஃப் சாலமன் 2:7. அந்த அன்புக்கு அந்த நேரமே ஆயிருக்காது. பல பாடல்கள் நம்ம கேட்கிறோம், பல படத்தை பார்க்கிறோம், அன்புக்கு ஏக்கம் தூண்டப்படுகின்றது. இந்த உணர்ச்சிகளுக்கு நம்ம அடிமைப்படுறதுனால உடனே நமக்கு கல்யாணம் ஆகணும், உடனே இது வேணும், உனக்கு உடனே இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்வத்துல நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். வாசிக்கிறீங்களா? இனிமை மிகு பாடல்கள் 2வது அதிகாரத்துல 7. கேக்குதா? எருசலேம் மங்கையரே, கலைமான்கள் மேல் ஆணை, வயல்வெளி மறைகள் மேல் ஆணை, உங்களுக்கு நான் கூறுகின்றேன், காதலை தட்டி எழுப்பாதீர், தானே விரும்புவரை அதை தட்டி எழுப்பாதீர். என் காதலர் ஆமென். காதலை தட்டி எழுப்பாதே. சின்ன வயசுல இருந்தே இந்த பாடல்கள்லாம் கேட்டு 15 வயசா இருக்கும், 16 வயசா இருக்கும், இந்த பாடல் கேட்டு நடப்பாங்க. அப்போ டிவி நம்ம எல்லா வீட்லயும் இருக்குது. அப்போ காலேஜ் வர்றதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகிற அந்த தூண்டுதல் வருமா வராதா? அந்த சூழ்நிலைகள்லாம் வரும்போது யாரு பார்த்தாலும் சில பொன் குழந்தைங்க சொல்றாங்க, யாரை பார்த்தாலும் இந்த மாதிரி தோணும். எனக்கு இருக்கு. ஸோ அந்த மாதிரி தூண்டுகின்ற விதத்தில் நம்ம குடும்பத்துல, சமூகத்துல பல விஷயங்கள், படங்களா இருக்கட்டும், பாட்டுகளா இருக்கட்டும், எல்லாம் அந்த மாதிரி தூண்டுற மாதிரி தான் இருக்கு. ஆனா ஆதாம் ஏவாள் எப்படி இருந்தாங்க? இயேசு ஆண்டவர் கல்யாணத்தை பத்தி சொல்லும்போது, தொடக்கத்தில் ஆதியில் இந்த மாதிரி இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு எடுத்துக்காட்டோட முக்கியமான விஷயத்தை அவர் சுட்டி காட்டுறார். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 18-22. ஆதாம் கடவுளோட ஒரு நிறைவான ஒரு உறவுல இருந்தாரு. அந்த உறவு இருந்து, அந்த ஒரு நிறைவான உறவுல நம்ம மற்றவர்களை கல்யாணம் பண்ணணும். இல்லைன்னா கல்யாணத்துக்கு போனா பல பிரச்சனைகள், சண்டை. ஏன்னா பல எதிர்பார்ப்புகள், என்னோட அன்பின் ஏக்கம் இது வழியாக நிறைவு பெறும் அப்படின்னு சொல்லி 2 பேருமே அந்த எதிர்பார்ப்புகளோட தான் போறாங்க, ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும். தொடக்க நூல் 2வது அதிகாரம் 18-22 வாசிக்கிறீங்களா? பின்பு ஆண்டவராகிய கடவுள், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்த துணையை உருவாக்குவேன் என்றார்.
ஆண்டவராகிய கடவுள் ஒரு நிமிஷம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. மண்ணிலிருந்து மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அன்று. ஆண் தனிமையாக நல்லதன்று. இருப்பது நல்லது இல்லைன்னு சொல்லல. மனிதன் அதோட அர்த்தம் என்ன? அந்த மனித இனத்துல ஒரு நபர் தான் இருக்கிறது சரி கிடையாது. எப்படி இது ஒரு விலங்குகள் ஆண் பெண் இருக்கோ அது மாதிரி நம்ம தனிமையா இருக்கக்கூடாதுன்றதுக்காக கல்யாணம் பண்ண சொல்ல வரல. ஆண் பெண் அப்படின்னு சொல்லி ஒரு ரெண்டு இது இனம் வேணும் அப்படின்றதுக்காக அவர் படைக்கிறாரு. சரிங்களா? வாசிங்க. ஆண்டவராகிய கடவுள் மண்ணிலிருந்து எல்லா காட்டு விலங்குகளையும் வானத்து பறவைகளையும் உருவாக்கி அவற்றிற்கு மனிதன் என்ன பெயரிடுவான் என்று பார்க்க அவற்றை அவனிடம் கொண்டு வந்தார். உயிருள்ள ஒவ்வொன்றுக்கும் அவன் என்ன பெயரிட்டானோ அதுவே அதன் பெயராயிற்று. கால்நடைகள், வானத்தைகள், காட்டு விலங்குகள் ஆகிய எல்லாவற்றிற்கும் மனிதன் பெயரிட்டான். தனக்கு தகுந்த துணையோ மனிதன் காணவில்லை. ஆகவே ஆண்டவராகிய கடவுள் மனிதனுக்கு ஆழ்ந்த உறக்கம் வர செய்து அவன் உறங்கும் பொழுது அவன் விலா எலும்பு ஒன்றை எடுத்துக்கொண்டு எடுத்த இடத்தை சதையால் அடைத்தார். ஆண்டவராகிய கடவுள் தாம் மனிதனிடமிருந்து எடுத்த விலா எலும்பை ஒரு பெண்ணாக உருவாக்கி மனிதனிடம் அழைத்து வந்தார். அப்பொழுது மனிதன், இதோ இவளே என் எலும்பின் எலும்பும் சதையின் சதையும் ஆனவள். ஆணிடமிருந்து எடுக்கப்பட்டதால் இவள் பெண் என்று அழைக்கப்படுவாள் என்றார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். மனிதன் அவன் மனைவியாகிய இருவரும் ஆடையின்றி இருந்தனர், ஆனால் அவர்கள் வெட்கப்படவில்லை. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால ஒரு முதல் விஷயம் என்ன செய்யறாரு? இந்த விலங்குகள்லாம் கொடுத்து ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு. இந்த விலங்குகளுக்கு பேரை கொடு அப்படின்றாரு. சில பொறுப்புகள் இருக்கு. ஏவாள் உருவாக்கப்படுவதற்கு முன்னாடியே சில பொறுப்புகள் இருக்கு. சில பேர்லாம் வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எதுக்காக கடவுள் என்ன உருவாக்கினார் அப்படின்ற ஒரு அடையாளமே இல்லை. எதுக்கு நான் யார், கடவுளோட ஒரு உறவே இல்லை. அது இல்லாம நம்ம கல்யாணம் பண்ணும்போது என்ன நடக்கும்? நம்ம ஏக்கங்கள் தான் வந்து நம்ம உணர்ச்சிகளுக்கு அடிமைப்பட்டு தான் நம்ம வாழ்வோம். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 21 23 இந்த பூமி அதிருகின்ற ஒரு விஷயம் அப்படின்னு போட்டிருக்கு. அன்புக்கு ஏக்கம் இருக்கின்ற ஒரு பெண்மணி ஒரு கல்யாணத்துக்கு போனா எப்படி இருக்கும்? அது யாராலையும், ஒரு மனிதனாலையும் வந்து எந்த ஆணாலையும் வந்து அது சரிப்படுத்த முடியாது. நமக்கு எப்பவுமே வந்து அன்பு நமக்கு பத்தாதுன்னு தான் தோணும். நீதிமொழிகள் 30வது அதிகாரம் 21 23 வரைக்கும் வாசிக்கிறீங்களா? உலகத்தை நிலை குலைப்பவை 3, அது பொறுக்க இயலாத 4வது ஒன்றும் உண்டு. அரசனாகிவிடும் அடிமை, உண்டு திரியும் கயவன். யாரும் விரும்பாது இருந்தும் இறுதியில் மனம் முடிக்கும் பெண், உரிமை மனைவியின் இடத்தை பறித்து கொள்ளும் அடிமை பெண். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த கணவனுக்கு எப்படி இருக்கும்? எவ்வளவுதான் அன்பு செஞ்சாலும் எப்பவுமே கணவன் பக்கத்துலயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் தோணும். வேலைக்கு போகிறது கூட தோணாது. எவ்வளவுதான் அன்பு செஞ்சாலும் சரி, எதான் வாங்கி கொடுத்தாலும் சரி, எவ்வளவுதான் நேரம் செலவழிச்சாலும் சரி, பத்தாது. அந்த ஏக்கம் வந்து வந்துகிட்டே இருக்கும். பல ஆண்கள் கூட இந்த மாதிரிதான் இருக்கு. ஏன்னா அவங்களுக்கு அப்பா அம்மா கிட்ட வந்து சில அவங்களுக்கு எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு அன்பு கிடைச்சிருக்காது. பல காரணங்கள் இருக்கலாம். ஆனா நம்ம கடவுள்கிட்ட இருந்து நம்ம அந்த அன்புல ஒரு நிரப்பப்படாமல் நம்ம கல்யாணத்துக்கு போனோம்னா அவரு எதிர்பார்க்கின்ற விதத்தில் நம்மளால அவர் எதிர்பார்ப்பது என்ன, கடவுள் எந்த விதத்துல கல்யாணத்துக்கு போகணும், ஒரு நிறைவான அவரோட இருக்கிற ஒரு உறவுல நம்ம முன்னாடி போகணும். அந்த கல்யாணத்துக்கு போகணும், அந்த உறவுக்கு நம்ம செல்லணும். அப்பதான் நம்ம கடவுளுக்கு ஏற்றபடியாக வாழ முடியும். மற்றவர்களை பணிவிடை செய்கின்ற ஒரு எண்ணம் நமக்கு இருக்கும். இல்லைன்னா பெறணும், எனக்கு இன்னும் வேணும், இது பத்தல அப்படின்றத மாதிரிதான் தோணும். இயேசுவாண்டவர் எதற்காக வந்தார்? மத்தேயு 20வது அதிகாரம் 28வது வசனம், நான் பணிவிடை செய்வதற்கே வந்தேன்.
மத்தேயு 20:28 அதை எடுத்து வாசிங்க. மாதாமா வாசிங்க. இவ்வாறே மானிட மகனும் தொண்டு ஏற்பதற்கு அல்ல, தொன்று ஆற்றுவதற்கும் பலருடைய மீட்புக்கு ஈடாக தம் உயிரை கொடுப்பதற்கும் வந்தார் என்று கூறினார். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். ஆமேன். பிரைஸ் தி லார்ட். கல்யாணத்துல ஒரு பிரச்சனை தான், நமக்குள்ள ஏக்கங்களோட போறோம், எதிர்பார்ப்புகளோட போறோம். இந்த டிவைன் ரிட்ரீட் சென்டர்ல வந்து இந்த டியூஸ்டே அன்னைக்கு ஒரு பெண்மணிக்கு அம்மாவுக்காக ஜெபிச்சேன். அதுக்கப்புறம் அந்த பெண்மணியும் வந்தாங்க, குழந்தையும் வந்தாங்க. ஜெபிக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துறாரு பலவிதமான கனவுகள். இந்த காலகட்ட பெண்கள் வந்து நார்மலான கனவுகள் பெண்களுக்கு இருக்கும். இப்ப இந்த காலகட்டத்துல இன்னும் அதிகமா எதிர்பார்ப்புகள். பலவிதமான கனவுகளோட நீங்க வந்து கல்யாணத்துக்கு போனீங்களா அப்படிங்கிறது. ஆமாம் பிரதர், 1% கூட நடக்கல. கனவுல இருந்த 1% கூட நடக்கல அப்படின்னு வந்து அவங்க சொல்றாங்க. நான் சொன்னது இல்லை, அவங்களே சொல்றாங்க. இந்த எதிர்பார்ப்புகள் இருக்கும்போது நமக்கு ஏமாற்றம் அதிகம். எதிர்பார்ப்புகளோட நம்ம பணிவிடை செய்வதற்கு எண்ணம் நமக்கு வேணும். அப்பதான் உண்மையான அந்த கல்யாணத்துல வந்து நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும். கடவுளுக்கு ஏற்றபடியாக நம்மளால செயல்பட முடியும். மாதாமாவுக்கு முதல் அந்த தூதர் வந்த உடனே அவங்க என்ன சொல்றாங்க, யாருக்கோ வந்து ஒரு உதவி தேவை அப்படின்னு சொன்ன உடனே உதவி செய்கின்ற ஒரு மனப்பான்மை அவங்களுக்கு இருந்தது. இது வழியா எனக்கு என்ன பெற்றுக்கொள்ள முடியும், இன்னும் எனக்கு என்ன தர முடியும், இன்னும் கடவுளே இது நீங்க தந்துட்டீங்க, இன்னும் உங்களால என்ன செய்ய முடியும். கடவுள்கிட்டயும் நமக்கு நிறைய எதிர்பார்ப்புகள் தப்பு கிடையாது. அவர்களால மட்டும்தான் அந்த எதிர்பார்ப்புகள் ஒரு நிறைவு தர முடியும். நம்ம மனிதர்கள்ட்ட இருந்து இந்த எதிர்பார்ப்பு தான் அதிகமா வச்சிருக்கிறோம். அவர் வந்து ஒரு நிறைவு, ஆவியானவரின் ஒரு நிறைவு, அவரோட ஒரு அன்புல நிரப்பப்படணும், அவரோட பிள்ளையாக நம்ம வாழணும். அந்த ஒரு என்ன சொல்ல ஒரு நிறைவே இல்லை நம்ம வாழ்க்கையில. அந்த நிறைவு இல்லாம எந்த உறவாக இருக்கட்டும், கல்யாணமா இருக்கட்டும், நம்மளால ஒரு நிம்மதியும் ஒரு திருப்தி கிடைக்காது. முதல்ல கடவுளுக்குள் நம்ம அந்த நிறைவை நம்ம பெற்றுக்கொள்ளணும். அவர் அன்பு நம்ம வரும்போது, தாகமாக இருக்கின்றோர் என்னிடம் வாருங்கள். அதுக்கு ஒரு அருமையான எடுத்துக்காட்டு அப்படின்றது இந்த சமாரிய பெண்மணி. 5 கல்யாணம் அவங்களுக்கு நடந்திருக்கு. ஒரு கல்யாணத்திலையும் நிறைவு கிடைக்கல. 6வது கல்யாணத்திற்கும் அவங்க சென்றார்கள். 6வது உறவுலையும் இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு விதமான நிறைவும் கிடைக்கல. அதுக்கப்புறம் இயேசுவாண்டவரான ஆவியானவரை பெற்ற கடவுளோட ஒரு உறவுக்கு செல்லும் போது அந்த ஒரு நிறைவை பெற்றாங்க. இந்த நிறைவு அதுல ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவங்களுக்கு கிடைச்சது. வேற எதுலயும் அந்த நிறைவு நமக்கு கிடைக்காது. யோவான் நற்செய்தி 7வது அதிகாரம் 37-38 வாசிக்கிறீங்களா? ரொம்ப தெளிவா இருக்கும். நமக்கு அந்த ஒரு பணிவிடை செய்கிற ஒரு எண்ணம். திருவிழாவின் இறுதியான பெருநாளில் இயேசு எழுந்து நின்று உரத்த குரலில், யாரேனும் தாகமாய் இருந்தால் என்னிடம் வரட்டும், என்னிடம் நம்பிக்கை கொள்வோர் பருகட்டும். மறைநூல் கூறுவதை போல அவருடைய உள்ளத்தில் இருந்து வாழ்வு தரும் தண்ணீர் ஆறாய் பெருக்கெடுத்து ஓடும் என்றார். தம்மிடம் நம்பிக்கை கொண்டிருப்போருக்கு பெறப்போகும் தூய ஆவியை குறித்தே அவர் இவ்வாறு சொன்னார். தூய ஆவி இன்னும் அருளப்படவில்லை, ஏனெனில் இயேசு மாட்சிப்படுத்தவில்லை. ஆமேன். அல்லேலூயா. ஆமேன். ஹல்லேலூயா. அற்புதமான வசனம். அவரோட நிறைவு ஆவியானவரிலிருந்து மட்டும் நம்மளால பெற முடியும், ஒரு நிறைவா பெற முடியும். சில பேர் வந்து முழுமையா அதை அட்டென்ட் பண்ண முடியல, கவலைப்படாதீங்க, அதை ஆன்லைன்ல அப்லோட் பண்ணுவேன், நீங்க பார்க்கலாம். இது 2வது விஷயம். 3வது விஷயம் கல்யாணத்தை பற்றி நம்மளே வந்து நம்ம மேனேஜ் பண்ண கத்துக்கணும். நிர்வாகம் நம்மளே வந்து நம்மளை மேனேஜ் பண்ண கத்துக்கணும். நமக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, நம்ம உணர்ச்சிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லை, நம்ம செலவு பண்ற விஷயங்கள்ல ஒரு கட்டுப்பாடு கிடையாது, நம்ம டேலண்ட்ஸ்
நம்ம கடவுள் கொடுத்திருக்கின்ற ஆசீர்வாதங்களை நம்ம பயன்படுத்த இன்னும் நம்ம சுயநலமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். கடவுள் கொடுத்த தாளந்துகளை நம்ம கடவுளுக்காக பயன்படுத்த இன்னும் நம்ம அது நிர்வாகம், அதுலயும் நிர்வாகம் கம்மி. நம்ம நேரத்தை கடவுளுக்கு ஏற்றபடியாக பயன்படுத்த நம்மளே நிர்வாகம் செய்ய நம்ம கற்றுக்கொள்ளவில்லை. நம்மளே நிர்வாகம் செய்ய முடியல அப்படின்னா, ஒரு குடும்பத்துல போய் கணவனையும் மனைவியும் பிள்ளைகளையும் நம்மளால பாத்துக்க முடியுமா? முடியாது. ஒரு நல்ல ஒரு உறவு அது வழியா வருமா? வராது. நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 32வது வசனம். ஒரு பொறுமை உள்ள, ஒரு கட்டுப்பாடு உள்ள ஒரு நபர். இந்த கட்டுப்பாடு வேணும். நம்ம வாழ்க்கையில இருக்கின்ற அனைத்து விஷயங்களையும் ஒரு கட்டுப்பாடு வேணும். சில பேர் இது கல்யாணம் ஆனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னுவாங்க. கல்யாணம் ஆனா இன்னும் மோசம்தான் ஆகும். மற்றவங்களுக்கு கூட கல்யாணம் ஆகும்போது அவங்களுக்கு நம்ம குறைவுகள் தான் அதிகமா தெரியும். இதுக்காக நான் கல்யாணம் ஆன உடனே எல்லாமே நிர்வாகம் எல்லாம் கரெக்டா இருந்தது, அதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணலாம் சொல்லல. அதை நான் சொல்ல வரல. நான் பர்ஃபெக்டா இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் கல்யாணம் பண்ணேன், அப்படி சொல்ல வரல. ஆனா அந்த மாதிரி நம்மளே நிர்வாகம் பண்ண முடியாம நம்ம கல்யாணம் பண்ணோம் அப்படின்னு சொன்னா பலவிதமான கஷ்டங்கள் இருக்கும், பலவிதமான வேதனைகள் இருக்கும். அந்த வேதனைகள்லாம் இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக சொல்றேன். நீதிமொழிகள் 16:32 வாசிக்கிறீங்களா? வலிமை உடையவரை விட பொறுமை உடையவரே மேலானவர். நகரை அடக்குகிறவரை விட தன்னை அடக்குகிறவரே சிறந்தவர். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். ஆமீன். பிரைஸ் தி லார்ட். சில பேருக்கு சட்டுன்னு கோபம் வரும். சில பேர் சோகமானா உடனே போய் ஏதாவது வாங்கணும், ஏதாவது துணிமணி வாங்கணும், இது வாங்கணும், அது வாங்கணும். தேவை இருக்காது. தேவைகளுக்காக செயல்படுறது இல்லை. அவங்க ஆசைகளுக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆசைகளுக்கு அடிமையாக வாழ்ந்துட்டு இருக்கும் போது கல்யாணம் எல்லாம் பண்ணனா இன்னும் வேதனைகள் அதிகம்தான். நம்மளை கட்டுப்படுத்த நம்ம புரிஞ்சுக்கணும். தாளந்தின் ஓமையில் மத்தேயு 25வது அதிகாரம் 14-30 எடுத்து வாசித்தீங்க அப்படின்னு சொன்னா, தாளந்தின் ஓமையில் அந்த தாளந்தை நம்ம கரெக்டாக பயன்படுத்தினா இன்னும் மேலான தாளந்துகள் கொடுக்கப்படும். நமக்கு கொடுத்த விஷயங்களே நமக்கு பயன்படுத்த முடியலனா இன்னொரு ஆள் விஷயத்தை நம்மளால எப்படி அது கடவுளுக்கு ஏற்றபடியாக பயன்படுத்த முடியும்? சிந்திச்சு பாருங்க. முடியாது. இதான் 3வது விஷயம். நம்மளே ஒரு கட்டுப்பாடு நமக்குள்ள வேணும். 4வது விஷயம், இது ஒரு உடன்படிக்கை. இது ஒரு ஒப்பந்தம் கிடையாது. பல பேர் நான் இது செய்யறேன், நீ எனக்கு இது செய். ஒரு ஒப்பந்தத்தின் ஒரு மனப்பான்மையில கல்யாணத்துக்கு போறோம். பிரதர் நான் இதெல்லாம் செஞ்சேன் பிரதர், அவரு இது 50-50 யோசிக்கிறோம். இல்ல, இது 100%. 90 இல்ல, 80 இல்ல, 70 கிடையாது. 100% பணிவிடை செய்கின்ற ஒரு மனப்பான்மையில நம்ம சொல்லணும், எதிர்பார்ப்புகள் இல்லாமல். இது ஒரு உடன்படிக்கையின் எண்ணத்தில் நம்ம செய்யணும். ஒரு ஒப்பந்தம் கிடையாது. இதோட நான் செஞ்சுட்டேன் பிரதர், அவர்தான் ஒன்றும் செய்யறது கிடையாது, அப்படி இல்லை. இது ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை உடைக்க முடியாத ஒரு உடன்படிக்கை. உடன்படிக்கை நிபந்தனை அற்ற ஒரு உடன்படிக்கை. கடவுள் எந்த விதத்துல நம்மள இது ஒரு அன்பு செய்யறதுன்னா அதுல ஒரு உடன்போடு எதிர்பார்ப்புகள் இல்லாத ஒரு அன்பு தான் உண்மையான அன்பு. அப்படின்னா எதிர்பார்ப்புகள் இல்லாத அன்பு அதுதான். கடவுள் அதுக்கு ஒரு எதிர்பார்ப்புகளே இருக்கக்கூடாது. கடவுள் நம்மளை அன்பு செய்யும் போது அவர் எப்படி அன்பு செய்யறாரு? அவர் ஏதாவது எதிர்பார்ப்பு வச்சிருக்கான். நீ நாம பாவியாக இருக்கும் போது நம்ம நேசிக்கின்றேன் அப்படின்றாரு. நம்ம பாவியாக இருக்கும் போது நம்மள நம்ம கணவரையோ மனைவியோ நம்மளால நேசிக்க முடியல அப்படின்னா, குறைவுகளுடன் நம்மளால ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னா நம்ம அன்பு செய்யல. நீ திருந்திட்டு வா, அதுக்கப்புறம் நான் அன்பு செய்யறேன் அப்படின்னா அது அன்பு கிடையாது. நம்மளா உருவாக்குன ஒரு அன்பு. அதை புரிஞ்சுக்கணும் நீங்க. புரிஞ்சுக்கணும் நீங்க. மேரேஜ், கல்யாணம் அப்படின்றது ஒரு என்டர்டெயின்மெண்ட். சில பேர் இந்த காலகட்டத்தில் நிறைய பேர் என்டர்டெயின்மெண்ட், அது வழியா என்ஜாய் பண்ணலாம். அப்படி இல்லை. நமக்குள் நம்ம சுயநலத்துக்கு இறப்பதற்காகவும் மற்றவர் நலனுக்காக வாழுகின்றதற்காகவும் அப்பதான் இயேசு கிறிஸ்து நமக்குள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறார்.
இதை தெளிவாக ஆழமாக புரிந்து கொள்ள ஆண்டவர் அழைக்கிறார். உடன்படிக்கை நிபந்தனையற்றது. ஒரு எந்த அன்பை ஒப்பிட்டு கடவுள் சொல்றாரு, அவரோட அன்பை எந்த அன்பை ஒப்பிட்டு அவர் சொல்றாரு? யாருக்காவது சொல்ல முடியுமா? அவருடைய அன்பு, இயேசுனுடைய அன்போடு. ஒரே நிமிஷம், சாரி. வேற ஏதாவது சிந்தனை இருக்கா? ஏசாயா 49:15 வசனம். ஒரு தாய் குழந்தைய பால் கொடுத்துட்டு குழந்தையோட மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன். ஏசாயா 49:15 வாசிக்கிறீங்களா? பால் குடிக்கும் தன் மகவை தாய் மறப்பாளோ? கருத்தாங்கினவள் தன் பிள்ளையின் மீது இரக்கம் காட்டாது இருப்பாளோ? இவர்கள் மறந்திடும், நான் உன்னை மறக்கவே மாட்டேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். கடவுள் அம்மா என்ன சொல்லுவாங்க குழந்தைகிட்ட, நீ எனக்கு இதெல்லாம் செய்யணும், அப்பதான் நான் இதெல்லாம் உனக்கு செய்வேன் அப்படின்னா அதுல ஒரு நிபந்தனை இருக்கா? ஏதாவது ஒரு நிபந்தனை இருக்கா? என்ன நினைக்கிறீங்க? நிபந்தனைகள் கிடையாது. நிபந்தனையற்ற அன்புக்கு தான் நம்ம இதயம் உருவாக்கப்பட்டது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். நீங்க நம்ம இதயத்தில் அன்பிற்கு ஒரு எதிர்பார்ப்பு அப்படின்றது இந்த நிபந்தனையற்ற அன்புக்காக இதை ஒப்பிட்டுதான் அவர் சொல்றாரு. கடவுள் சொல்றாரு, ஒரு அன்புனா இது பக்கத்துல வரும் அப்படின்ட்டு ஆண்டவர் புரிந்து கொள்ள அழைக்கிறார். இது ஒரு உடன்படிக்கை, ஒரு நிபந்தனையற்ற ஒரு உடன்படிக்கைக்கு வர சொல்றார். அன்கண்டிஷனல் லவ். மலாக்கியின் புத்தகம் 2வது அதிகாரம் 24வது வசனம். கடவுள் அங்க ஒரு சாட்சியாக வந்திருக்கிறார். இது ஒரு ஒரு ஒப்பந்தம் கிடையாது, இது ஒரு முடிவே கிடையாது அப்படின்ற ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். மலாக்கி 2:24 வாசிக்கிறீங்களா? 24 இல்லைங்களே, 17 தான். சாரி 14. இதற்கு காரணம் யாது என்று வினவுகிறீர்கள். காரணம் இதுவே, உனக்கும் உன் மனைவிக்கும் உன் இளமையில் நிகழ்ந்த திருமணத்திற்கும் ஆண்டவர் சாட்சியாய் இருந்தார். அப்படி இருக்க உன் துணைவியும் உடன்படிக்கையால் உன் மனைவியுமான அவளுக்கு நீ நம்பிக்கை துரோகம் செய்தாயே. ஆமென். ஆமென். நம்பிக்கை துரோகம் செய்தாலே. இது ஒரு கடவுளுக்கு செய்த ஒரு வாக்குத்தத்தம். அவங்க நல்லா இருந்தாலும் சரியா இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம கடவுளுக்கு செய்த ஒரு வாக்குத்தத்தம், நாம அன்பு செய்வோம் அப்படின்னு சொல்லி. சபையுரையாளர் 5வது அதிகாரம் 4:5 உடன்படி ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கனா அதை நீ நிறைவேற்றணும். சபையுரையாளர் 5:4-5 வாசிக்கிறீங்களா? கடவுளுக்கு நீ ஏதாவது ஒரு வாக்கு கொடுத்திருந்தால் அதை நிறைவேற்றுவதில் காலம் தாழ்த்தாதே. ஏனெனில் பொறுப்பின்றி நடப்போரிடம் அவர் விருப்பம் கொள்வதில்லை. என்ன வாக்கு கொடுத்தாயோ அதை தவறாமல் நிறைவேற்று. கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமற் போவதை விட வாக்கு கொடுக்காமல் இருப்பதே மேல். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆவியானவர் நம்மளை இன்னைக்கு அழைக்கின்றார். மூவொரு கடவுள் எப்படி இருக்கின்றார் அதுபோல் நம்ம கல்யாணம் நடந்த எல்லா நபர்களும் இப்படி இருக்கணும். முழுமையாக நம்பிக்கையுடன் நிறைவாக ஒரு பலன் தருகின்றார். ஒரு சுதந்திரத்துடன் ஆவியானவர் நம்ம கல்யாணம் பண்ண எல்லாருமே அந்த கல்யாணத்திற்கு தருகின்ற வாக்குத்தத்தத்தை திரும்பவும் அத ஒரு உறுதிப்படுத்துங்க. இன்னொரு வாட்டி அதை செய்யுங்க. இன்னைக்கு 4 பாயிண்ட் தான் நம்ம தியானித்து இருக்கிறோம். 4 பாயிண்ட் தான் தியானிச்சிருக்கோம். நாளைக்கு இன்னும் வர ஒரு 6 பாயிண்ட் நம்ம தியானிப்போம். முதல் என்ன, அது கல்யாணத்தோட நோக்கம் அப்படின்றது நம்ம ஒரு சந்தோஷத்திற்காக கிடையாது, மகிழ்ச்சிக்காக கிடையாது. அதுக்கு ஒரு நோக்கம் இருக்கு. அது ஒரு நமக்கு எதற்காக நம்மளை படைத்திருக்கின்றார், எதற்காக நம்ம உருவாக்கி இருக்கின்றார், அதை நிறைவேற்றுவதற்காக ஒரு நபர் நம்ம வாழ்க்கைக்கு கடவுள் கொண்டு வருகின்றார். அன்பில் நம்ம ஒரு
ஒரு பார்ட்னர்ஷிப்போட ஒரு நம்ம நிறைவாக இதை செயல்படுத்தணும் அப்படின்றதுக்காக, அமல்படுத்தணும் அப்படின்றதுக்காக. இது வந்து ஒரு என்ன சொல்லணும்னா, ஒரு சிங்கிளா இருக்கிறோம் அப்படின்றதுக்காக நம்ம கல்யாணம் பண்ணக்கூடாது. அவர்கிட்ட இருந்து ஒரு இந்த நிறைவு நம்ம பெறணும். நம்ம நிறைவாக அவரோட ஒரு ஆழமான உறவுக்கு நம்ம செல்லணும். அன்பு அவர்கிட்ட இருந்து பெற்று அன்பு செய்வதற்காக இந்த கல்யாணத்துக்கு போகணும். அன்பு செய்வதற்காக இந்த கல்யாணத்துக்கு நான் வந்து அன்பு தேடிக்கிட்டு இருக்கிறேன் அப்படி இல்லை. அதே நேரத்துல இந்த கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த அன்பின் உணர்ச்சியை தூண்டுவதன் விதத்திற்கு பல விஷயங்களை நம்ம செய்யறோம். அது செய்யக்கூடாது. நம்ம அந்த ஏக்கங்களோட இருக்கும்போது தவறான உறவுக்கு செல்வதற்கு வாய்ப்பு அதிகம். அதே நேரத்துல பணிவிடை செய்வதற்காகவே இயேசு ஆண்டவர் வந்தார். மற்ற புனிதர்கள் எல்லாருமே அந்த ஒரு எண்ணத்தில் நம்ம செயல்படணும். கல்யாணத்துல அந்த ஒரு தாம்பத்திய வாழ்க்கையில், இல்லற வாழ்க்கையில் அந்த மாதிரி செயல்படணும். எல்லா சூழ்நிலையிலும் நம்ம வந்து எனக்கு என்ன கிடைக்கும், சுயநலத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அது ஒரு அழிவுக்கு தான் நம்ம கொண்டு செல்லும். மூன்றாவது விஷயம், நம்மளையே ஒரு மேனேஜ் பண்ண கத்துக்கணும். நமக்கு ஒரு கட்டுப்பாடு இருக்கணும். நம்ம உணர்ச்சிகளுக்கு ஒரு கட்டுப்பாடு நமக்கு இருக்கணும். நம்ம ஃபினான்ஸ் நம்ம எப்படி செலவுல நமக்கு ஆண்டவர் கொடுத்த தாளந்துகளை பயன்படுத்துவதை நம்ம கற்றுக்கொள்ளணும். நமக்கு நேரத்தை வீணாக்காமல் நேரத்தை வந்து கடவுளுக்கு ஏற்றபடியாக பயன்படுத்துவதாக மாறணும். அப்ப நம்ம இந்த கல்யாணத்துக்கு செல்லும் போது நமக்கு எளிதாக இருக்கும். இல்லைன்னா நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நாலாவது, இது ஒரு உடன்படிக்கை, ஒரு ஒப்பந்தம் கிடையாது. நீ இதை செஞ்சுட்ட, நான் இதை செஞ்சுட்டேன், நீ இதை செய்யல. குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். மற்றவங்களோட குறையை கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறோம். இன்னும் நான் எப்படி இன்னும் நிறைவாக அன்பு செய்வது அப்படின்ற ஒரு எண்ணம் கிடையாது. அதான் பல பிரச்சனைகளும், அடித்தளமான பிரச்சனை இதுதான் பல கல்யாணத்துல. இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு இன்னும் தெளிவாக இன்னும் 6 பாயிண்ட் இருக்கு. நாளைக்கு நம்ம வந்து சிந்திப்போம். 6 பாயிண்ட் நாளைக்கு சொல்ல முடியுமா எனக்கு தெரியல. ஆனா நம்ம தியானிக்கும் போது இதை முழுமையாக கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க கேள்வி கேட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஆனா இன்னைக்கு தியானித்த விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தா கேட்க தயக்கப்படாதீங்க. இயேசுவே நன்றி. ஹalleluya, praise the Lord, praise to Jesus. Thank you Jesus. உமது இரத்தத்தால் எங்களை கழுவும் ஆண்டவரே, தூய்மையாக்கும் விடுதலை தாரும். அனைத்து விதமான கட்டுகள் உடைக்கப்படுத்த ஆண்டவரே, பணிவிடை செய்கின்ற ஒரு மனப்பான்மை, அன்பு செய்கின்ற மூவுரு கடவுள் ஆவியானவரும் விண்ணக தந்தையும் இயேசு ஆண்டவரும் நடுவில் இருக்கின்ற ஒரு அன்பு எப்படி முழுமையாக அவங்க அன்பு செய்கின்றார்களோ அதே போல் இந்த குடும்பத்தில் எல்லாரோட குடும்பத்திற்குள்ளும் இந்த அன்பு செய்வதற்கான கிருபை எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தாரும் ஆண்டவரே. அனைத்து விதமான கட்டு உடைக்கப்படுத்தும், பயணக்கா சுயநலன் கட்டுகள் உடைக்கப்படுத்தும், எல்லா அவிசுவாசத்திற்கு கட்டு உடைக்கப்படுத்தும். Bind the cast every unclean spirit, Father, mighty name of Jesus we pray. Amen. God bless you. Have a nice day. Thank you. Thank you. Thank you, brother. Thank you, brother. Praise the Lord.